ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்குது பேப்பர் அடி 248. என்னடா பேயரைஞ்ச மாதிரி நிற்க தலையில் முக்காடு போடுறோம். பாக்கியலா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக முக்காடு போட்டுருவீங்க. யாரை பற்றி வீடியோவில் பேச போகிறோன்னா, நம்ம அகில உலக ஐயா ஓவர் நைட்டில் ஃபேமஸான ட்ரெண்டிங்கான நம்ம சாமி திடீர் சாமி அகோரி கலையரசன் ஐயா பற்றி தான் பேச போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஐயா நம்ம அகோரி கலையரசன் அவர்கள் பார்த்தேன். திடீர்னு இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட வீடியோ ஒன்றும் வளம் வந்துச்சுயா. என்னன்னு போய் பார்த்தா ஐயா திடீர்னு சாமி பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு பந்தாவா ஒரு மேடையில் ஏறி பட்டிமன்றத்தில் பேசாவோ. பட்டிமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? நடுவர் அவர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டு நடுவு சாமத்தில் படுத்திருக்கேன். 12 மணி இருக்கும். என் வீட்டு கதவை யாரோ ராத்திரி டும் 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 டும்னு கொட்டி அடித்த மாதிரி தட்டினாங்க. நான் எந்திரிச்சு யாருப்பா அது கதவை திறக்கிறது தட்டுறதுன்னு சொல்லி பார்த்தா அப்படியே அவர் ஷாக்காயிட்டாராம். அது யாருன்னா ஐயா திருவள்ளுவராம். திருவள்ளுவர் ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டி நம்ம கலையரசங்கிட்ட ஒரு 3 திருக்குறளை சொல்லிட்டு போயிட்டாராம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா மக்களே? அதுவும் திருவள்ளுவர் எந்திரிச்சு அவரை உசுப்பி 3 திருக்குறளை காலையில் சொல்லிட்டு போனாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியமா. கலையரசன் அவர்களே, உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, எங்களுக்கு தான் ஆச்சரியம். ஐயா ஏற்கனவே கலையரசன் நீங்கள் சாமியார் ஆகுதுன்ட்டு எலுமிச்சப்பழம் உருட்டினியா, தேங்காய் பழம் உருட்டினியா, அதை உருட்டினியா இதை உருட்டினியா, திடீர்னு டான்ஸ்லாம் பயங்கரமாக கலையரசன் அகோரி மாதிரி ஆடினியா, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் இந்த உருட்டுதிலே நான் எங்கே போய் சொல்ல. இதெல்லாம் பரவாயில்ல ஐயா. அந்த ஸ்டேஜில் கேட்டுக்கிட்டு மக்கள் என்ன நிலைமைக்கு ஆகியிருப்பாங்க. இந்த துண்டு எடுத்து உடனே அவங்க தலையில் மூடியிருப்பாங்களே. ஐயா பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லக்கூடாதா சாமி? ஆனால் உண்மையாகவே சொல்லுதேன். எம்மா பிரகா, நீ எப்படி தான் அந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்தினாரோ உடனே நீ எப்படி குடும்பம் கொண்டாடிங்க நடத்தி எனக்கே தெரியலம்மா. நீ பேசாட்டி அங்கேயே இருந்துரு. இந்த மன்னங்கூட இருக்காத பீலா மன்னங்கூட ரொம்ப சங்கடமாக இருக்குது கேட்கறதுக்கு. போட்டாரு பாரு வச்சாம்பாரு ஆப்புங்க மாதிரி. திருவள்ளுவரே அவரை உசுப்பி ஒரு 3 திருக்குறளை சொல்லிட்டு போனாருன்னு சொல்லுதாரே. இது எந்த ஊர் ட்ரெண்டுன்னு எனக்கு தெரியல. ஐயா உன் வீட்டு அடியில் என் வீட்டு அடியில் என்னால் முடியல நண்பர்களே. அகோரி கலையரசன் அவர்களே, நீங்கள் நல்லா வருவீங்க. இதே மாதிரியே சொல்லுங்கள், ஊருக்கு போகிறான் விளங்கிடும். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி துண்டை போட்டு இதே மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் அடி 248 சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கையால் அந்த பெல்லை அமுக்கிடுங்க. நன்றி, வணக்கம் யோ.